ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு 3 டேஸ் vlog தாங்க பார்க்க போகிறோம். என்னடா 3 டேஸ் vlogன்னு பார்க்குறீங்களா? இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக 3 நாளாவது ஆகும். அதுதான் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பத்துக்கு அரிசி ஊற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக நான் வந்து தனியாக ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். இப்போ நான் வந்து vlogல ஆட் பண்ணியிருக்கிறேன். ரேஷன் பச்சை அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இந்த பாத்திரம் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு 10 வாட்டிக்கு மேலேயாவது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை செய்கிறதுல ஒரு 4 ட்ரிக் இருக்குது. அதில் முதல் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கழுவுறது. இப்போ ஒரு 10 வாட்டிக்கு மேலேயாவது கழுவணும். மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா கழுவி எடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு 4 தடவை கழுவி எடுத்துட்டேன். இது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது எதுக்காக நல்லா கழுவணும்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் வெள்ளையாக வரும். அது மட்டும் இல்லை, ரேஷன் பச்சை அரிசியில் லைட்டாக ஒரு வாசனை வரும் இல்லையா, அது இல்லாமல் இருக்கும். இப்போ இது 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி வடிகட்டிட்டு ஒரு துணியை விரித்து ஃபேன் காற்றுலேயே ஒரு 15 நிமிஷம் நல்லா இதை காய வச்சுக்கோங்க. இதை காய வைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக காய வச்சிடாதீங்க. கையில் தொடும்போது தண்ணி இருக்கக்கூடாது, மற்றபடி ஈரம் இருக்கணும். அந்த அளவுக்கு இதை காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கையில் அரிசி எடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். அரிசி ஈரமாக இருக்குது, ஆனால் கையில் தண்ணி இல்லை பாருங்கள். இப்போ இதை ஒரு பக்கெட்டில் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரிசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அரைச்சிட்டு வந்த கையோட இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை ஆவி கட்டிக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா மாவு வந்து புளிச்சிரும். இது செய்யறதுல 4 ட்ரிக் இருக்குதுன்னு சொன்னேன்ல. 2வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வேக வைக்கிறது. ஒவ்வொரு தடவை நம்ம ஆவி கட்டுறதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷமாவது இதை வந்து ஆவி கட்டி எடுத்துக்கோங்க. இதில் மாவு சேர்க்கறத பொறுத்து தான். இது பெரிய இட்லி பாத்திரன்றதால நான் வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். அதனால் ஒரு 30 நிமிஷம் ஆவி கட்டி எடுத்துக்கிட்டேன். நான் ஊற வச்ச அரிசிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 5 பேட்ச் வந்தது. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி அரை மணி நேரம் வச்சு இதை ஆவி கட்டி எடுத்துட்டேன். இது வேக வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா எல்லா பேட்ச் மாவுமே ஒரே மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஒன்று சீக்கிரமாகவோ இல்லை ஒன்று லேட்டாகவோ நீங்கள் வச்சிங்கன்னா மாவோட பதம் மாறிடும். அப்போ சரியாக இடியாப்பம் வராது. அதனால் ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் வெந்துருச்சு. இப்போ இது ஒரு தட்டில் சேர்த்துட்டு அடுத்த பேட்ச் வந்து வேக வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ மாவு இருக்குதுன்னு. நான் இந்த அளவுக்கு மாவு சேர்த்துருக்குறேன். அதனால தான் அரை மணி நேரம் இதை வேக வச்சேன். இப்போ நம்ம வேக வச்ச மாவை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் உடச்சி எடுத்துக்கோங்க. நான் இது செய்கிற டைம் பார்த்தீங்கன்னா வந்து லஞ்ச் டைமுக்கு அப்புறமா நான் வந்து இது செய்ய ஆரம்பித்தேன். அதனால் வந்து வெயில் இப்போதைக்கு இருக்குது. அதனால் வந்து வெயிலில் வந்து இதை காய வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஈவினிங் போல் ஆவி கட்டினீங்கன்னா ஒரு துணியை விரித்து அப்படியே போட்டு வச்சுடுங்க. நைட்டு வரைக்கும் அப்படியே காயட்டும். நீங்கள் படுக்க போகும்போது அதை வந்து அப்படியே மூடி வச்சுட்டு போயிட்டிங்கன்னா மறுநாள் வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த வெயிலில் ஃபுல்லாக காயாது. இருந்தாலுமே உள்ளே வைக்கிறது இந்த வெயிலில் கொஞ்சமாவது காயிட்டுன்னு நான் கொண்டு வந்து வெளியே போட்டுட்டேன். இது எதுக்காக கட்டியெல்லாம் உடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காயும். அதுக்காக தான் வந்து கட்டியெல்லாம் உடைச்சிட்டு காய வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சை வெளியே கொண்டு வந்து வச்சுட்டேன். வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்து வெளியே வச்சுட்டேன். ஈவினிங் போல் தான் நான் எடுத்தேன். இது தாங்க லாஸ்ட் பேட்ச்சு. இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கிச்சன் என்ன வழியாக இருக்குது பாருங்கள். இது செய்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் தாங்க. ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எல்லா நாளுமே ஒரே மாதிரி வேலை இருக்காது. என்றைக்காவது நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த வேலையை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இது செய்யறதுக்கு காரணமே வெயில் தாங்க. வெயில் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ எடுத்தே பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலேயே இருக்கும். நான் போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வெயிலுக்கு முன்னாடி இது செஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வேலையை ஆரம்பித்தேன். பாருங்கள், லாஸ்ட்டு பேட்ச் மாவு காயறதுக்குள்ளே வெயிலே குறைஞ்சிருச்சு. ஓகே, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இதை எடுத்து வைக்கிறதும் அப்படியே துணியோடவே அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இது மறுநாள் காலையில். இப்போ காய வைக்கிறது மேலே பால்கனியில் காய வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா இன்னும் நேரம் போக போக நல்லா வெயில் வரும். அங்கே தான் வந்து காய வச்சுக்கிட்டேன்.
இது செய்கிறதுல அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது காய வைக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்காவது, அதுவும் இந்த சம்மர் டைம்ன்றதால 2 நாள் காய வச்சாலே போதும். வேறு ஒரு டைமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 3 நாளாவது இதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நானும் பார்த்தீங்கன்னா வந்து 2 நாள் காய வச்சுக்கிட்டேன். ஏற்கனவே நம்ம ஈவினிங் வேறு வந்து இதை ஆவி கட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சோம். அது இல்லாத 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்தேன். அதே மாதிரி இதை காய வைக்கிறத அப்படியே ஓப்பனில் விட்டு மட்டும் காய வச்சிடாதீங்க. ஏன்னா இது மாவு. இது மேலே ஏதாவது விழுந்துட்டாலோ இல்லை ஏதாவது பறந்து வந்து தூசு வந்தாலோ நம்மளால் அதை க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக இருக்கிற துணியாக பார்த்து இது மேலே விரித்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, காற்றடிச்சாலும் மாவு பறந்து போயிடும் இல்லையா, அதுக்காகவே இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனாலேயே இதை கண்டிப்பாக 2 நாளாவது காய வைக்கணும். அப்படி ஓப்பன்லேயே வச்சாலாவது ஓரளவுக்கு நல்லா காஞ்சிரும். இது எதுக்காக நல்லா காய வைக்கணும்னா, மாவு வந்து வண்டு பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10-15 நாள்லேயே வந்து வண்டு பிடிச்சிடும். அதனால் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. இந்த சீனரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவுமே வந்து டைல்ஸ் தான். கீழே வந்து யானை வச்சுருப்போம், மேலே வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே வந்து வரப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பேன். இந்த சைக்கிள் பால்கனியில் இருந்தது, மெல்ல இங்கே வந்திருக்கு. இப்போ இதை கீழே எடுத்துகிட்டு போகணும். இந்த சம்மர் டைமில் தான் வந்து கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்க செல்லம்மா கூட சேர்ந்து வாக்கிங்லாம் போவாங்க. அதனால் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். இங்கே மேலே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுற வேலைலாம் இருக்குது. கூடிய சீக்கிரம் நான் அந்த வீடியோலாம் நான் போடுறேன். இப்போ வந்து சம்மர் டைம்ன்றதால ரொம்ப மேலே வந்து சூடு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எந்த வேலையும் செய்ய முடியல. அது செய்யும்போது அந்த வீடியோலாம் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த மாவு 2 நாள் காஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சண்டே அன்றைக்கி vlog ஸ்டார்ட் பண்ணேன். சண்டே அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா என்னோடய வேலை ரொட்டீன் அப்படியே தாங்க இருக்கும். நம்மளுக்கு சண்டே அன்றைக்கி கூட ரெஸ்ட்டு கிடையாது. காலையிலேயே பார்த்திங்கன்னா கடகடன்னு வந்து எல்லா வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சுது. என்னென்னலாம் தேவை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். காலையில் இட்லிக்கு மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்போவுமே வந்து அம்மா வீட்டில் தான் இட்லிக்கு மட்டன் குழம்பு அம்மா தான் செய்வாங்க. இங்கேயும் அம்மா தான் செய்ய போகிறாங்க. அதுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அம்மா அவங்க வீட்டில் செய்கிறாங்கன்னா எது எது எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். அதனால் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சுருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. எல்லாத்தையும் நம்ம எடுத்து கொடுக்கணும். அதனால் அவங்க வரத்துக்கு கூட எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அதுதான். 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. மாவு நல்லா காஞ்சி இருக்குது பாருங்கள். அந்த கட்டி கூட உடையில பாருங்கள். இப்போ இதை வந்து எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் இங்கே தயிருக்கு உர ஊற்றி வச்சுருக்கிறேன். அம்மா வரத்துக்குள்ளே நம்ம வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து கொந்தி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை தொக்கு மாதிரி வைக்கலான்னு அதை கழுவி எடுத்து வந்து வச்சுருக்கிறேன். அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா, காலையில் மட்டன் குழம்பு நான் தான் வைக்கிறேன்னு நினச்சிட்டு வராமல் இருந்தாங்க. அங்கே வந்து பெரியம்மா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தாங்க. எனக்குமே செய்ய தெரியும், இருந்தாலுமே அம்மா வைக்கிற மாதிரி வராது. அதனால் அவங்களே செய்யட்டும்னு அப்படியே வச்சுட்டேன். இப்போ கொத்துக்கறிக்கு வந்து வேக விட்டுக்கிட்டேன். அதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அலசி எடுத்து கொத்துக்கறியை சேர்த்துக்கிட்டேன். கொத்துக்கறியை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டேன். இது எண்ணெயில் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். முதல்ல மிளகாய் தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இதிலே எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இது செஞ்சுட்டே இருக்கிற டைமில் அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்து கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவுடனே கேட்டாங்க, நீ தானே செய்கிறேன்னு சொன்னேன்னு. ஐயோ இல்லைம்மா, நீங்கள் தான் செய்யணும், அதனால் வாங்க செய்யுங்கன்னு சொன்னேன். டக்கு டக்குன்னு அவங்களுக்குலாம் வந்து அரைச்சி கொடுத்த செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு vlogல சொல்லியிருப்பேன். அவங்க சமைக்கிறதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா வந்து இதில் ஒன்று அதில் ஒன்று டக்கு டக்குன்னு போட்டுகிட்டே இருப்பாங்க. பாருங்க, ஒரு பக்கம் குக்கர் வச்சுட்டாங்க, ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு தேங்காய் கூட அரைச்சி கொடுத்துறதுக்காக. நான் மிக்ஸி ஜாரில் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி கொடுத்துட்டு அதை வந்து எண்ணெய் சேர்த்து பட்டை லவங்கம் இந்த இஞ்சி பூண்டு அரைச்சது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டாங்க.
நெக்ஸ்ட்டு மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி தாங்க ஒன் பை ஒன்னாக வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் நானும் கற்றுக்கிட்டேன். எந்த ஒரு சமையலுமே பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட் வருது எல்லாருமே அதே வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் இது தாங்க சேர்க்குறாங்க. ஆனால் டேஸ்ட் வரதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற ப்ராசஸ் தாங்க. அந்த செய்கிற ப்ராசஸ் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா சமையல் வந்து ருசியாக இருக்கும். பாருங்கள், இப்போ மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கிட்டாங்க. நான் வெங்காயம், தக்காளி வதக்கினாங்க இல்லையா, அதை வந்து தேங்காய் கூட அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மட்டன் கொத்துக்கறிக்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அதை தாளித்து விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு, பொடியை கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பட்டை லவங்கலாம் நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வைக்கும் போது சேர்த்துட்டோம், அதனால் அது தேவை கிடையாது. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பொடியை கட் பண்ண 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவுமே நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துட்டோம், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கொத்துக்கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இது வேகிறதுக்குள்ளே அம்மாவும் குளித்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, தேங்காய், அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க. இந்த வேலை பார்த்துக்கிட்டே சைடில் இவங்களுக்கும் வந்து தலைக்கு குளிக்க வச்சாச்சு. அவங்க மாமா வந்திருந்தாங்க, அதனால் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தா. நான் வீடியோ எடுக்கிறது தெரியாது. இது வீடியோ பார்த்துட்டு அவள் என்னை திட்ட போகிறா, இப்படி என்னை எடுத்து வச்சிருக்கியே அப்படின்னு. நான் வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சோன்னே அவங்க மாமாவும் வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். நம்ம மட்டன் கொத்துக்கறிக்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. 2துலேயும் இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு மறுபடியும் வந்து இது கொத்துக்கறி வந்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இது கொதிக்க விட்டுக்கிட்டேன். இது இப்படியே இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலுமே நான் இன்னுமே வந்து ட்ரை ஆக்கி தான் எடுத்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வர எடுத்துக்கிறேன், அதையும் வந்து கிரேவி பண்ண போகிறேன். அதனால் இதை வந்து தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதையும் வந்து இறக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவி எதுவும் பெருசாக வீடியோ எடுக்கல, ஏன்னா ஏற்கனவே நிறைய வாட்டி நான் போட்டிருக்கிறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடாயில் செஞ்சோம்னா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், குக்கரில் செஞ்சோம்னா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த 2 கிரேவி மட்டும்தான் காலையில் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா மணி 1 மணிக்கு மேலே வந்து சாதம் வச்சு ரசம் வச்சுட்டேன். இப்போ என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இது காலையில் மீதி இருக்கிற இட்லி, காலையில் மட்டன் குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சமாக மீதி இருக்குது. நெக்ஸ்ட்டு நல்ல காரசாரமான மிளகுத்தூள்லாம் போட்டு சிக்கன் கிரேவி பார்க்கும்போதே டெம்ப்டிங்காக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நைட் வந்து தோசைக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது மட்டன் கொத்துக்கறி, இது அப்படியே தொக்கு மாதிரி வச்சுருந்தேன். இது ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா சுட சுட தக்காளி ரசம், அப்புறம் தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன், அதுவுமே இருக்குது. சாதமும் வந்து வச்சாச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கிச்சனும் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரமா வந்து தேய்ச்சி முடிச்சுட்டேன். இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட்ற வேலை மட்டும்தான் பாக்கி. இப்போ கிச்சன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக தாங்க இருக்குது. ஆனால் ஈவினிங் மறுபடியும் இந்த கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி வேலை தான் நான் செய்ய போகிறேன். நைட்டுக்கு டின்னருக்கு இது செய்கிற வேலை கிடையாது, எல்லாமே இருக்கிறதுனால அன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னு பார்க்குறீங்களா, இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தான் இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். இது செய்யும் போதும் பார்த்திங்கன்னா கிச்சன் கொஞ்சம் வந்து மெஸ்ஸியாக தான் செய்யும். மாவு நல்லா காஞ்சிருக்கு. இது இப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. வேணுன்றப்ப கூட எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் அதுவுமே வேலை தானே, அதனால் மொத்தமாக இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் மாவை செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் ஃபுல்லாக கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாக அரைஞ்சிரும். ரொம்பவும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பல்ஸ் விட்டாலே போதும். இப்போ இதை ஒரு சல்லடையில் போட்டு சலித்து எடுத்துக்கோங்க. இது சலிக்கும் போது வேகமாகலாம் சலிச்சிடாதீங்க. நான் மெல்லமாக சலிச்சதுக்கே கிச்சன் அந்த வழியாக இருந்தது. நீங்கள் வேகமாக சலிச்சிங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக மாவாக தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப பவுடராக இருக்கிறதுனால அப்படியே வந்து பறந்து போயிடும். அதனால் மெல்லமாக சலித்து எடுத்துக்கோங்க. சலிக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. 2 தடவை இந்த மாதிரி ஷேக் பண்ணாலே போதும், மாவு வந்து விழுந்துடும்.
பாருங்கள் இப்போ சூப்பராக எவ்வளோ வெள்ளையாக மாவு ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இடியாப்பத்துக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கொழுக்கட்டை செய்யலாம், உப்புருண்டை செய்யலாம், இல்லை ஏதாவது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம அரிசி மாவு சேர்ப்போம் பார்த்தீங்களா, அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் அடுத்த ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் செய்கிறது மாவு பிசையும் போது தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும். கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இடியாப்பம் கரெக்டான பதத்தில் வரும். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன், இருந்தாலுமே இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டப்பாவில் மட்டும்தான் மாவு அரைச்சிருந்தேன். அவ்வளோதான் அரிசி ஊற வச்சுருந்தேன். இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய ஊற வச்சு அரைச்சி வச்சாச்சு. ஏன்னா அது சீக்கிரமாகவே தீர்ந்து போச்சு. அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் நம்ம அரைச்சி வச்சோம்னா 6 மாதம் ஆனாலும் வண்டும் பிடிக்காது, எதுவும் கெட்டும் போகாது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இவ்வளோ மாவு அரைச்சதுக்கு இந்த அளவுக்கு தான் கப்பி வந்தது. நான் முதலே சொன்ன மாதிரி கிச்சன் எந்த நிலைமையில் இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையும் பவுட்ரு மாதிரி வந்து படிஞ்சு போச்சு. இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் தொடச்சி எடுக்கணும். தரையிலையும் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் கிச்சன் விட்டு வெளியே வந்தால் ரூமே இன்னமும் புகை மூட்டமாக இருந்தது. இப்போ இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி தாங்க, இது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் தான். இருந்தாலுமே கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம இதை செஞ்சு வச்சிட்டோம்னா வேலையை நம்மளுக்கு ஈஸியாக முடியும். டக்குன்னு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை டின்னருக்கோ தேவைன்னா மாவை எடுத்தோமா இடியாப்பம் டக்கு நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு கொழுக்கட்டை, உப்புருண்டை எது வேணாலும் செய்யலாம். அதனால் இந்த மாதிரி வந்து அரைச்சி நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடையில் வாங்குற மாவு விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.